கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நான் உங்கள் RMS. அதாவது இன்றைய கால சூழ்நிலையில் இஸ்ரவேல் பாலஸ்தீன போர் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பயங்கரமான போரா இருக்குது. அந்த பயங்கரமான போர் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க அல்லோலப்பட்டுக்கிட்டு அந்த ஊர்ல இருக்க முடியல, பாலஸ்தீன இடங்கள்ல இருக்க முடியலன்ட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தவிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க ஒரு குண்டை போட்டு விடுதாங்க. கடைசி மணித்துளிகளில் இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கிளிசூசியக்காரர்கள் எப்படின்னா வேதத்தை வச்சு ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு, அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. இஸ்ரவேல் பாலஸ்தீன சண்டை நடந்தாதான் அமெரிக்கா ஃபைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே வேதத்தை தூக்கிடுவாங்க. ஏன்னா ரெண்டு பக்கமும் யூதர்கள் இருக்கிறாங்க. அமெரிக்காவிலையும் யூதர் இருக்கான், இஸ்ரேலையும் யூதர் இருக்கிறாங்க. இப்படி யூதர்கள் இருக்கிற ஃபைட் பண்ணால் உடனே தட்டாரடியாக உடனே அதை சொல்லிடுவாங்க. ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், மத்தேயு 24வது அதிகாரம் 6வது வசனத்தில் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனால் முடிவு உடனே வராது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இவங்க என்ன பண்ணுறாங்க, 6 வருஷத்துக்கு முன்னால் சீரிய தேசம் சீறி பாஞ்சு பாம்பெல்லாம் போட்டு ரொம்ப பயங்கரமாக, இதை விட பயங்கரமாக நடந்த சம்பவங்கள்லாம் நிறைய உண்டு. இஸ்ரவேல நிறைய பேர் இறந்து போனாங்க, சீரிய தேசத்துலேயும் நிறைய பேர் இறந்து போனாங்க. பயங்கரமான காரியங்கள்லாம் நடந்தது. அந்த நேரத்துலையும் இந்த கிளிசோசியக்காரர்கள் பயந்தவர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நடக்கு அதெல்லாம் நடக்கு, இந்த MD ஜெகன் போன்றவர்கள்லாம் அதெல்லாம் நடக்கு, நியூஸை கேள்விப்பட்டு சொல்றதெல்லாம் வேத வாக்கியமாக ஆகாது. ஆண்டவர் நமக்கு தந்த பைபிளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானார் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அன்பு என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாம இரு, இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உலகம் முழுவதும் நடக்கவிருக்கிற எல்லா காரியத்தையும் நமக்கு கொடுக்கப்பட்ட பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. தட்ஸ் இட். அதை பார்த்தாலே நமக்கு புரிஞ்சுக்கிடலாம். நம்முடைய தலையாய கடமை என்னன்னா, ரட்சிப்புக்குள்ள நிலைத்திருப்பது தான், நிலைத்து இருக்கணும், அவ்வளோதான். இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, எதுக்கு கொடுத்தலாம், நீ பயப்படாத, நீ கவனமாயிரு, உன்னுடைய ரட்சிப்பை நீ கரெக்டாக கவனமாக வச்சுக்க, முடிவு வரைந்தும் ரட்சிக்கப்படுகிறவனே ரட்சிக்கப்படுவான், நித்திய ஜீவனுக்குள்ளே போவான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இவைகள் எல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பு செய்தியாக இருக்கிறது. புரியுதுங்களா? 1000 வருஷம் ஒரு நாளை போல அவருக்கு. அப்போ சில காரியங்கள்லாம் நடக்கிறது, இதெல்லாம் நடக்க போகுது. அப்போ ஆண்டவர் அவருடைய வருகை எப்போ வேணாலும் வரலாம். நம்ம ரட்சிப்புக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய இந்த சுவிசேஷம். ஆனால் இவங்க என்னன்னா, வருஷம் ஏதாவது ஒரு வருஷத்துல போர் நடந்துரும், அமெரிக்கா போர் நடந்துரும், இஸ்ரேல் பாலஸ்தீனம் நடக்கும், இஸ்ரேல் ஈரான் ஈராக், இப்படி நிறைய காரியங்கள் எல்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, உடனே சொல்லிடுவாங்க, சோசியத்தை சொல்லிடுவாங்க. ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணுங்கள், இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரு. அப்போ இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்க, கீழ்ப்படியாமையின் பிள்ளையா இருக்காங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. ஆனா இனி வருகிற நாட்கள்ல இஸ்ரவேலர்கள் எல்லாரும் மனம் திரும்பி வருவாங்க, இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று அறிந்து கொள்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு எங்க எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா, ரோமருக்கு எழுதிய நிருபம் 11வது அதிகாரம் 26, 27, 27, 29 இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கிற சியோனில் இருந்து வந்து அவபக்தி யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களுடைய அழைப்பும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆண்டவர் ஒரு ஊர்ஜிதம் பண்ணிட்டார், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அது வரைக்கும் சில காரியங்கள் போர் நடந்துட்டே இருக்கு, ரட்சிக்கப்படுவாங்க. ரட்சிக்கப்பட்டு அத்திமர துளிர் விடுகிற போது வசந்த காலம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி உண்மையை சொன்னார். அப்போ இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. அப்பொழுது சில கதை காரணங்களால் வருகிற காரியங்கள், ஒரு கெட்டவன் நல்லவனா மாறும்போது என்ன ஆகும், அவன் கெட்ட செயலுக்கு போக மாட்டான். அப்படி
என்ன பண்ணுவான்? இஸ்ரவேலர்கள், அதாவது இன்றைய கால இஸ்ரவேல் நாடு முற்றிலுமாக இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று அறிந்து கொள்ளும். அப்போ சில சம்பவங்கள் நடக்கும். அவங்களுக்கு விரோதமாய் வருகிற யுத்தத்திலே ஆண்டவருடைய யுத்தம் பயங்கரமாக இருக்கும். இதுதான் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. பைபிளில் இல்லாததெல்லாம் வச்சுக்கிட்டு அது நடக்கும் இது நடக்கும், கடைசி காலம், கடைசி மணித்துளிகள் அப்படின்னா, நம்ம பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக வந்தானே ஆங்கிலேயன் வந்தானே, போர் பயங்கரமாக நடந்துச்சு. இலங்கையில் நீங்கள் தவிக்காத தவிப்பா, பயங்கரமான காரியங்கள்லாம் நடந்தது. ஆங்கிலேயன் வந்தான், பல காரியங்களை இது ஒன்று அடக்குமுறைகள் உண்டாயிடுச்சு, பல கொள்ளை பஞ்சங்கள்லாம் வந்து. என்னுடைய தாத்தா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 8 கிலோ செந்தவிட்டுக்கு ஒரு இடத்த 5 ஏக்கர் நிலத்தை விற்றுருக்கிறாரு எங்கள் தாத்தா. அப்போ உங்களுடைய தாத்தா எதெல்லாம் விற்றாரோ தெரியாது, சாப்பாட்டுக்காக எதை விற்றாரோ தெரியாது. அப்போ அந்த காலத்தில் காரியங்கள் இருந்தது. கொள்ளை நோய்கள், கால்ரா நோய்கள் உண்டானது. அதுக்கு அடுத்தாக்கில் குமரி கண்டம், பெரிய தீவு, பூமி அதிர்ச்சியினால போச்சு. இன்னைக்கு நம்ம வரலாறுல தான் படிக்கிறோம். சுனாமி வந்து பேர் அதிர்ச்சிகள்லாம் உண்டாகி தனுஷ்கோடி அழிஞ்சது. அப்பமெல்லாம் எங்க போனானுங்க இவனுங்கள்லாம்? இந்த கிளி சூசியக்காரர்கள்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. பல சம்பவங்கள், பல உலக போர்கள், அலெக்சாண்டர் காலத்துல பழைய போர்கள் இருக்கு. ஹிட்லர் வாழ்க்கையில எத்தனையோ பேரை யூதர்களை கொன்று குவித்தான். பல காரியங்கள் நடந்தது. ரோம பேரரசு பல காரியங்கள், அடக்குமுறைகள் எல்லாம் பண்ணாங்க. அப்பமெல்லாம் இந்த கிளீசோசியக்காரர்கள் எங்கு போனார்கள்? இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. ஏன்னா ஆண்டவர் சொன்ன காரியம் தான் நடக்கும். மனுஷனுக்கு அப்பாற்பட்டவைகள் ஆண்டவருடைய தன்மைகள். அங்கீகாரம் பண்ணி சொல்லுகிறவன் யார்? யாருமே சொல்ல முடியாது. அவருடைய நினைவுகளை நாம் அறிந்து சொல்லுகிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய இதயத்தில் என்ன இருக்கிறது, அவருடைய சத்துவம் எப்படிப்பட்டது என்று ஆராய்ந்து அறிந்து சொல்லுகிறவன் யார்? ஆனால் நம்மை அறிந்த ஆண்டவர், நமக்கு கொடுக்கப்பட்ட பைபிளிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ வரலாற்றுக்கும் அப்பாற்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். புரியுதுங்களா? Do you understand that? எந்த காரியமும் சம்பவிக்க வேண்டியவைகளே. அதுக்கப்புறம் வெளிப்படுத்தின விஷயத்துல இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. அது அல்லாமல் இதை போட்டுக்கிட்டு எதையாவது ஒரு போட்டு அது இது நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும், கடைசி மணித்துளிகள்ல இருக்கிறோம், பூரணமான அன்பு தோய்ந்து போகும் அப்படின்னு சொல்றதுங்கிறது வந்து நான் டிக்ளரேஷன் பண்ண முடியாது. நான் ஐ டிக்ளேர் செய்ய முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, மோடி பண்றார்ல 1500 பேங்க் பண்ற அப்படின்னு சொன்னார்னா அது நடக்கும். ஆனா உலகத்துல உண்டான காரியங்களை நடக்குமான்னு சொன்னா மோடியாவது அவன் கேடியாவதுன்னு போயிடும். புரியுதுங்களா? எதை சொன்னாலும் மனுஷனுக்கு அப்பாற்பட்டவைகள் தேவனுடைய தன்மைகள். புரியுதுங்களா இல்லையா? நாம எப்படி இருக்கிறோம்? நம்ம இப்படிதான் இருப்போம், நம்ம இப்படித்தான் இது பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம ஜட்ஜ் பண்றது பூரா தவறா இருக்கும். ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் வேறையா இருக்கும். புரியுதுங்களா? நம்ம இப்படியே தான் இருப்போம், அப்படியே இதாக இருப்போம், ரொம்ப கஷ்டத்திலே இருப்போம் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனால் அது ஸ்டோரேஜ ஆண்டவர் வச்சிருப்பார். எல்லா காரியங்களும் அவரிடத்தில் இருக்கு. அவரும் முடிவு பண்ண வேண்டியது. அதுக்கு முடிவில் வானங்கள் என்ன பண்ணும்? சத்துவத்தை வெளிப்படுத்தும். ஆண்டவருடைய சத்துவத்தை, அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும். பூமி பிரபஞ்சம் எல்லாம் அவரை பறைசாற்றி சொல்லும். மரம் செடிகள் பறைசாற்றி சொல்லும், கடல்கள் சொல்லும். அப்போது அவருடைய கிரிகைகள் வெளிப்படும். அதுக்கு முன்னால என்னெல்லாம் போர் நடந்திருக்கு இன்றைய கால சூழ்நிலையில் உலக இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிச்சீங்க, உலக நியூஸில் படிச்சீங்கன்னா 8 நாட்டில் போர் நடந்துகிட்டு இருக்கு, இந்தியா உள்பட. இந்தியா காஷ்மீருக்கு இப்போ எல்லா பிரச்சனையில பயங்கரமாக கொல்லப்படுறாங்க. தினமும் ஒரு 50 பேராவது கொல்லப்படுறாங்க. புரியுதுங்களா? அடுத்ததாக ரஷ்ய உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்கு, பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. அடுத்ததாக ஈராக்கு சில காரியங்கள், அதுக்கப்புறம் மறுபடியும் உரியா தேசம், இப்படி நிறைய காரியங்கள் சண்டை நடந்துகிட்டே இருக்குங்க. 8 நாடுகள்ல நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீன சண்டை வந்த உடனே டகான்னு வந்துடுறாங்க. அப்போ மற்ற நாடுகள்லாம் ஆண்டவருக்கு பிள்ளைகள் இல்லையா? பிள்ளைகள் தான், எல்லாரும் பிள்ளைகள் தான். அண்ட சராசரங்களை உண்டாக்கி ஆண்டவருக்கு எல்லாம் பொதுவானவர்கள் தான், எல்லாம் பிள்ளைகள் தான். எல்லாரும் ரசிக்கப்படணும்னு வெயிட் பண்றாரு. அதுக்குள்ளார இவர் முடிவு பண்ணிட்டாராம்,
யாரோ எம்டி ஜெகன் முடிவு பண்ணிட்டார். ஐ டிக்ளேர், இவரு தான் கடவுள்ல இருந்து அப்படி நேரடி தூதுவர் மாதிரி, நேரடி செக்ரட்டரி அப்படிங்கிற மாதிரி பேசி விட்டுருக்காங்க. கடைசி மணித்துளியில் இருக்கிற அப்படின்னா இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கீங்க, மனைவி அப்படி 24 hours ஆயிட்டு, இன்னும் 5-6 நாளைக்கு மேல ஆயிட்டு வீடியோ போட்டு, மாதங்கள் ஆயிட்டு, ஆனாலும் கடைசி மணித்துளியில் இருக்கிறோம் அப்படின்னா எப்படி? டிக்ளரேஷன், ராஜாவினுடைய வார்த்தை எங்கு இருக்கிறதோ அங்கே வல்லமை உண்டு. இயேசு மகாராஜன் சொல்லுகிறார், ஆனால் அது நடக்கும். ஆண்டவர் அதெல்லாம் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதுப்பா, நீ அதை ரொம்ப கவனமாயிரு, நல்லா இருறா, ரட்சிப்புக்குள்ள சுவிசேஷத்துக்குள்ள கரெக்டாயிரு, நான் சொன்ன உபதேசத்தில் நிலைச்சிரு, முடிவு வரைந்தும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்க போகுது. நீ கரெக்டா கவலைப்படாத, உனக்கு அந்த கவலையே வேண்டாம், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ என்னுடைய அன்பிலே நிலைத்திரு. இதுதான் ஆண்டவருடைய சத்தியம். இதுல மிக தெளிவா இருக்கணும். இதுல இல்லாம ஐயோ போர் நடந்துட்டு, ஐயோ போர் வந்துட்டு, அங்க போர் நடந்துட்டு அக்க போரா இருக்கு, ஐயோ நாங்க சாப்பிடறதுக்கு வழி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் பார்த்தா பைபிள் எடுத்துக்கிட்டு அது இல்லை இது இல்லை, அது இல்லை இது இல்லை, அது இல்லை இது இல்லை இது இல்லை. 6 வருஷத்துக்கு முன்னாலும் இந்த மாதிரி தான் பண்ணானுங்க, அதுக்கு முன்னாலும் இப்படிதான் பண்ணானுங்க. பல சம்பவங்களை நீங்க பார்க்கணும். இன்னைக்கு நாம நிம்மதியா இருக்கிறோம். ஆனா இந்தியா பாருங்க, பல வருடங்களுக்கு முன்பதாக ஆங்கிலேயனுக்கு அடிமைப்பட்டு கிடந்தது, சுயநீதியினால அடிமைப்பட்டு கிடந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒருவர் அடிமைப்பட்டு சில காரியங்களுக்கு ஊடாகலாம் பயணிச்சுது. இந்தியாவை ஆக்கிரமிப்பு பண்ணதுக்கு என்னெல்லாமோ பண்ணினா ஆங்கிலேயன், அதுல ரொம்ப சிக்கல், எத்தனையோ பேர் இறந்து போனாங்க. அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னு கேட்டா, முகலாயர் பேரரசு இங்க வந்து ஆட்சி பண்ணணும்னு வந்தான், நாக்கியர் ஆண்டார்கள், அதுல ரொம்ப போராட்டம், அவ்வளவு சீராட்டம், நிறைய காரியங்கள். இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு இடம்பெயர்ந்து வந்தவங்களுக்கெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கு, கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்துகிட்டு சில சம்பவங்கள் எல்லாம் பார்த்தவொடனே, சின்ன சம்பவங்கள் எல்லாம் பார்த்தவொடனே இவங்களுக்கு பயத்தின் ஊடாக இவங்க ஒண்ணு சொல்லிக்கிறது, ஏன்பா கிளப்பி விடுறீங்க? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன காரியம் என்ன? இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. முனிவு பரிந்தும் ரட்சிக்கப்படுகிறவனே ரட்சிக்கப்படுவான், அவன் நித்திய ஜீவனுக்குள்ள போவான். நமக்கு ஒரு எச்சரிப்பு செய்தி தான். எச்சரிப்பாக இருக்க வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். அந்த நேரத்தை அந்தி கிறிஸ்துகள்லாம் வருவான். இந்த மாதிரிலாம் கூடுமானம் மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பார்கள். இதைத்தானே சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய ரட்சிப்பென்ற வஸ்திரம் கரைபடாதபடிக்கு, நம்முடைய ரட்சிப்பின் நிறைவேறும்படிக்கு நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. அதை விட்டுட்டு சும்மா போட்டுக்கிட்டு இன்னைக்கு நாளைக்கு நடக்கும். இஸ்ரவேலுக்கு நடந்தா உடனே நமக்கு நடந்ததா? நம்ம இத என்னப்பா காரியங்கள், வேத வசனத்தை வாசிக்கிறது இல்லையோ, யோசிக்கிறது இல்லையோ என்றுதான் தெரியல. அதுக்குத்தான் சொல்றது படிக்கணுங்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பைபிள் தான் நமக்கு வரலாற்று பின்னணி. அதை விட வரலாற்றுக்கு முற்பட்டவர், எல்லாத்துக்கும் மேம்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்று சொல்லி வாழ்த்துக்களுடன் நன்றி, வணக்கம்.